என்ன? ஏன்டா என்னவே பார்த்துட்டே இருக்க நீ? உன் கூட இப்படிலாம் பேசி எவ்வளோ மாசமாச்சு. பின்ன நான் மட்டும் உன்னை மிஸ் பண்ணலையா என்ன? இப்போ நான் உன்னைய பார்க்கறது கனவு மாதிரி இருக்கு ஜீவா. எனக்கும் அப்படிதான் இருக்கு ராஜா. நீ உயிரோட தான் இருந்திருக்க, இருந்தாலும் நீ செத்து போயிட்ட அப்படின்னு நினைச்சு நான் எவ்வளோ தெரியுமா வருத்தப்பட்டேன். கவலைப்படாத ராஜா, நம்ம காதல் ரொம்ப புனிதமானது. அதனாலதான் நான் திரும்பி உன் கூடவே வந்து சேர்ந்துட்டேன். அதை நினைக்கும் போது எனக்கு என்னமோ அதிசயம் நடந்த மாதிரி இருக்கு. நான் ரொம்ப லக்கி இல்ல? ஆமா ஆமா, நம்ம 2 பேரும் ரொம்ப லக்கி தான். கடவுளே கடவுளே, மீண்டும் நான் பிறந்து விட்டேன் உன்னாலே. கனவிலே கனவிலே வாழ்ந்திட தொடங்கி விட்டேன் உன்னாலே. அர்ச்சனை பூக்கள் எல்லாம் உன் முகமே தூவ, புத்திடும் நாட்கள் கண்டு காத்து கொண்டு இருக்க. ஆலய மணி யோசை உந்தன் சேவி நுழைய, யார் வந்து அடித்தாலும் ஜோராய் தலையாட்ட. நான் இன்று காண்பதெல்லாம் பொய்யில்லை மெய்தானம்மா, தர்ச்சனை தருவதற்கே உயிரை தந்தாயம்மா. இது உயிரும் உயிரும் பேசும் மொழி, இதை விடவும் சிறந்தது எந்த மொழி? என் உயிரை உன் பாதத்தில் காணிக்கையாக்குகிறே. கடவுளே கடவுளே, மீண்டும் நான் பிறந்து விட்டேன் உன்னாலே. எங்க அம்மா பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஜீவா. ஆண்டியா? ஆமா. அவங்க அவங்க சந்தோஷப்படுவாங்களா? ஏன் இப்படி கேக்குற? இல்ல, எனக்கு என்னமோ மனசுக்குள்ளார என்னமோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கு. என்னன்னு தான் தெரியல. ஏன் ஜீவா இப்படி சொல்ற? இல்ல, நம்ம எல்லாரும் டூர் போனோம்ல. ஆமா. அப்ப ஆன்ட்டி என் கூட சரியாவே பேசலடா. என்ன சொல்ற நீ? ஆமா ராஜா, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். இல்லையே, நீ ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் எங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. என்னை நல்லா பாத்துக்கிட்டா, அவ கூடவே தான் இருந்தேன் அப்படி இப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்க. என்ன என்ன ராஜா நீ இப்படி சொல்ற? நான் அன்னைக்கு ஃபுல்லா ஆன்ட்டியை நான் பார்க்கவே இல்லையே. எனக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நினைவு வருது. அப்படியா? எனக்கு ஒரே மயக்கமா வருது ராஜா, என்னை பிடிச்சிக்கோ. என்ன சொல்ற ஜீவா? என்னாச்சு உனக்கு? நீ ஒன்றும் கவலைப்படாத ஜீவா, இதுக்கப்புறம் உன்னை இந்த மாதிரி நிலைமையில நான் விடவே மாட்டேன். ராஜா, எனக்கு ஒரே மயக்கமா வருது ராஜா. என்னால் முடியல ராஜா. என்னை வைத்தியத்தை கூட்டிட்டு போங்க, எனக்கு ஒரு மாதிரி வருது. ராஜா என்னை காப்பாத்து. நீ ஒன்றும் கவலைப்படாத ஜீவா, நான் உன்னை பார்த்துக்கிறேன். நான் உன்னை சீக்கிரமா வைத்தியத்தை கூட்டிட்டு போயிடுறேன். என்னதாம்மா ஆச்சு? எதனால அத்தை உங்ககிட்ட அவ்வளோ சண்டை போட்டாங்க? நம்ம கையில காணோண்டி. என்ன கையில காணோமா? அட ஆமாண்டி, யாரும் கடத்திட்டு போயிட்டாங்க. ஏமா நம்மளுக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. சரி, காணோம்னா ஏன் அத்தை உன்கிட்ட இவ்வளோ சண்டை போடணும்? அட ஏண்டி உனக்கு தெரியாதா? இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு வாட்டி நம்ம கிட்டே இருக்கும்போது கையில் காணா போனால. ஆமா, அது உங்க அத்தைக்கு தெரியாது தானே? அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப தாம் தும்னு குதிக்கிறாடி. அச்சோ, நான் அவர்கிட்டயும் சொல்லவே இல்லம்மா. சரி விடுங்க, நடந்தது நடந்து போச்சு. இன்னமே பேசி என்ன ஆக போகுது? ஆனா அது உங்க தங்கச்சிக்கு தெரிய மாட்டேங்குதே. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பேசிட்டா. அவ மனசுல உள்ள வன்மத்தெல்லாம் கக்கிட்டா. தேனு, நான் உன்கிட்ட ஒன்னு கேட்பேன், அதுக்கு கரெக்டா பதில் சொல்லுன்னு. என்னம்மா? நீ அங்க சந்தோஷமா தானே இருக்க? இருக்கேம்மா. ஏமா? இங்க பாரு, தெளிவா சொல்லு. உன்னைய தேவி எதுவும் குடும்பப்படுத்துறாளா? அப்படின்னா ஒன்றும் இல்லைம்மா. ஏமா அப்படி கேட்குற? இங்கே பார்த்தேன்னு, நான் உன் அம்மா. எனக்கு உன்னைய பற்றி நல்லா தெரியும். இப்போ நான் தேவியை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அவள் சண்டையில் என்னென்ன பேசினான்னு எனக்கு நல்லா இன்ன வரைக்கும் காதில் விழுந்துக்கிட்டே இருக்கு. மா, அது வந்து சொல்லு தேனு, என் தங்கச்சி உன்னை குடும்பப்படுத்துறாளா? கொடுமைன்னு சொல்ல முடியாது. அப்பப்போ குழந்தை இல்லைன்னு சொல்லி குத்தி குத்தி காட்டுவாங்க. நான் அவங்க பெரியவங்க தானே, அதுவும் கிராமத்தில் இருக்காங்க அப்படின்ட்டு நான் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கலப்பா. பார்த்தீங்களா உங்கள் தங்கச்சி பண்ண வேலையை? நம்ம என்னைக்காவது கையில அந்த மாதிரி நம்ம சொல்லியிருப்போமா? ஆனா உங்க தங்கச்சி மட்டும் நம்ம பிள்ளைய எந்த அளவுக்கு பேசியிருக்கா பாருங்க. நம்ம பிள்ளையா இருக்க கண்டு வாயை மூடிட்டு அமைதியா இருந்திருக்கா. இந்நேரம் வேற ஒருத்தியா இருந்தா இந்நேரம் பெரிய சண்டையே ஆக்கி விட்டுருப்பா. ஆமா ஆமா ரத்னம். மா, இதை விடுமா, ஒன்னும் பெருசுப்படுத்தாதம்மா. அது எப்படி சும்மா விடுறது? என்ன உன்னை பேச்சு பேசுறா? நீ அங்கக்குள்ள நின்று பாத்துக்கிட்டு தானே இருந்த. மா, ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ. அத்தை நான் அங்கே போனதுக்கப்புறம் தான் அத்தையோட சுயரூபம் என்னன்னு தெரிஞ்சது. ஆனால் மாமாவும் பெரிய மாமாவும் அப்படி இல்லைம்மா.
என் மேலே பாசமாக இருக்காங்க, என்னை நல்லா பார்த்துக்கிறாங்கம்மா. எனக்கு என் மாமாவே போதும், அவரே என்னை நல்லா பார்த்துக்குவார் தெரியுமா. நீ சண்டையில பாத்தியா இல்லையா உன் மாப்பிள்ள ஒரு வார்த்தை கூட பேசல? என்னம்மா இப்படி சொல்கிற? அவர் பாட்டி பேசிட்டு தானேம்மா இருந்தாரு. உனக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வார்த்தை கூட பேசல. அதெல்லாம் அப்படி இல்லைம்மா, அவர் என்னை நல்லா பார்த்துக்கிறாரு. இங்க பார்த்தேன்னு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அதுவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்றதுக்காக நீ எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லு. அம்மா நீ தானேம்மா சொல்லியிருக்க எதுவாக இருந்தாலும் பொறுமையாக போ, அமைதியாக பேசு அப்படின்ட்டு. இப்போ நீயே இப்படி பேசுகிற? அதெல்லாம் நான் சொல்லி கொடுத்தேன் தான். ஆனா இந்த அளவுக்கு மோசமா பேசும்போது நடத்தும்போது நம்ம என்ன பண்றது? சரி இப்போ நடத்துகிறாங்க, அதுக்கு இப்போ என்ன பண்ண சொல்கிற? கண்டிப்பா தேவியை நான் கேட்டே ஆவேன். அம்மா விடுமா, கையில் கிடைச்சதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கலாமா. ஆமா, உண்மையாலுமே கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது அதுதான், கையில் சீக்கிரமா கிடைக்கணும்னு. யார் என்ன நினைச்சாலும் சரி, நான் என் மருமகளுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். என் கடவுள் என் மருமகளுக்கு எதுவும் ஆக விடவும் மாட்டாரு. அவளை கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு வாய்ப்பே இல்லை. எதை வச்சு நீ அப்படி சொல்ற? அக்கா, நான் எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டுதான்க்கா வந்திருக்கேன். நம்ம கையில பெரிய கும்பல் ஒன்று கடத்தி இருக்குக்கா. நான் அக்கம் பக்கத்துல விசாரிக்கும் போது அவங்களாம் சொன்னாங்க. இப்ப நம்ம என்ன பண்றது? என்னோட மருமக அவ எவ்வளவு நல்லவ தெரியுமா? ஏன் அவளுக்கு இவ்வளவு சோதனையை கொடுக்குற கடவுளே? அம்மா ஒன்றும் வருத்தப்படாதம்மா, கண்டிப்பாக கையில் கிடைச்சிருவா. நல்லா போய்கிட்டு இருந்த குடும்பத்துல ஏதோ சுனாமி வந்து புழிஞ்ச மாதிரி இருக்கு. கடவுளே, ஏன் இந்த சோதனை எங்களுக்கு? அம்மா நீ ஒன்றும் வருத்தப்படாத, தேடி போயிருக்கிறதே என்னோட அண்ணன், அதுவும் அர்ஜுன். அவன் பொண்டாட்டியை கண்டிப்பாக கையோட தான் கூட்டிகிட்டு வந்துடுவான். நீ கவலையே படாதம்மா, உன் பையன் மேலே நம்பிக்கையை வைமா. அவனை நம்பி தானே நான் இருக்கேன். இல்லைன்னு வையே, நானே எங்கிட்ட அது போயிடலான் இருக்கேன். கையில் மட்டும் கிடைக்கலன்னா அதுதான் நடக்க போகுது. அம்மா இப்படிலாம் பேசாதம்மா. ரத்னம், நீ எதுக்கும் வருத்தப்படாத. நம்ம குலசாமி எப்பவும் நம்மளை கைவிடாது. அந்த தெய்வத்துக்கு நான் எவ்வளோ வாட்டி படையல் போட்டு எவ்வளோ நல்லபடியாக சாமி கும்பிட்டுருப்பேன். எதுக்கு இந்த அளவுக்கு எனக்கு பிரச்சனையை கொடுக்குறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. நீ ஒன்றும் வருத்தப்படாதம்மா, நான் அண்ணனுக்கு என்னன்னு ஃபோன் அடிச்சு கேட்குறேன். அப்படியே மாமாவையும் விட்டு பார்க்க சொல்கிறேம்மா. நீ அமைதியாக ரெஸ்ட் எடுமா. உனக்கு ஏதாவது ஒன்று வந்துருச்சுன்னா யாருமா பார்க்கறது? இதுக்கு மேலே எனக்கு எது வந்தா என்ன, வரலனா என்ன? என் உயிரே என் மருமகளா, அவள் கிடைக்கிற வரைக்கும் நான் இன்னமே சாப்பிட மாட்டேன். இதை பார்க்கறதுக்கு மனசு ஃபுல்லாக குழு குழு குழுன்னு இருக்கு. எப்படி நீ மட்டும் பூவும் பொட்டோட உங்கள் சொந்த பந்தத்தோட நல்லா ஜாலியாக இருப்பியா? எப்போதும் எப்படி உனக்கு மட்டும் கடவுள் எல்லாத்தையும் கொடுத்து சந்தோஷமா வச்சிருக்காரு, அதை நான் விடுவேனா? நான் முக்கால்வாசி வந்ததே உன் குடும்பத்தை கெடுக்கிறதுக்காக தான். எப்பா இப்போதான் நிம்மதியாக இருக்கு. எப்போ பார்த்தாலும் கலகலகலன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்கள்ல, இனிமேட்டு ஊன்னு அழுதுகிட்டே இருங்க. ஏன்னா கையில் கண்டே பிடிக்க முடியாது. நான் தானே அவளை அடைச்சி வச்சிருக்கேன். அதுக்கு கடவுளாக பார்த்து ஒருத்தன் பிறந்து வந்தாதான். ஏ ரத்னம், இனிமேட்டு தான் உனக்கு அழிவு காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் நிறைய சோதனைலாம் வரும், தாங்க தயாராக இருந்துக்க. தம்பி பார்த்து, இதுதான் வைத்தியர் வீடு. நம்ம கூட்டிட்டு போய் என்னன்னு காட்டுவோம். சரிங்க ஐயா. பார்த்து இடிச்சிடாம. சரிங்க ஐயா, நான் பார்த்துக்கிறேன், நீங்க போங்க. ஜீவா ஜீவா எந்திரி ஜீவா, கண்ணை முழிச்சு பாரு. நம்ம வைத்தியர் வீட்டுக்கு வந்துட்டோம் ஜீவா, கண்ணை முழிச்சு பாரு. உனக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன் ஜீவா. தம்பி வாங்க வாங்க, வைத்தியர் வந்துட்டார், வாங்க. இதோ வரேங்கய்யா.